வணக்கம். இதில் அங்காவ ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குடும்ப தகராறால் மின்சார கோபுரத்தில் ஏறிய நபருக்கு நஷ்டஈடு செலுத்த உத்தரவு. மூதூர் படுகொலை நடந்து 20 ஆண்டுகள் ஆகியும் நீதி கிடைக்கவில்லை. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை. இலங்கையின் கடன் தரவரிசையில் முன்னேற்றம், பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. எதிர்க்கட்சியினரே நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கின்றனர், அமைச்சர் நலிந்த ஜெதிச சாடல். நாட்டுக்கு வருகை தரவுள்ள இந்திய வெளிவிவகார உயர்மட்ட பிரதிநிதி, வெளியான தகவல். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிக்கும் தீர்மானத்தை முற்றாக எதிர்ப்போம், சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவிப்பு. நீதி அமைச்சரை சந்தித்த இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதியை சந்திக்க கோரிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். குடும்ப தகராறு காரணமாக உயரழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கம்பூரப்பிட்டிய பகுதியில் கடந்த 21ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் உயர் அழுத்த மின்சார விநியோக கட்டமைப்புக்கு சொந்தமான கோபுரம் ஒன்றில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக திககொட, கம்பூரப்பிட்டிய, அக்ரோஷ, முலட்டியன, தெய்வேந்திரமுன, மாவரல மற்றும் தெனியாய உள்ளிட்ட பல பகுதிகளுக்கான மின்சார விநியோகத்தை 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் குறித்த நபரின் குடும்பத்தினரை சம்பவ இடத்துக்கு அழைத்து வந்ததை அடுத்து அவர் கோபுரத்திலிருந்து கீழே இறங்கினார். இதனை அடுத்து உடனடியாக கைது செய்யப்பட்ட அவர் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டார். இந்த வழக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த சம்பவத்தால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை கணிப்பிட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கம்பூரப்பிட்டிய காவல்துறையினருக்கு மாத்திரை தலைமை நீதவான் உத்தரவிட்டதுடன் சந்தேக நபரை 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கு முறையில் வைக்க உத்தரவிட்டார். நேற்று முன்தினம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக நிலவிய மின்வெட்டு காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு 2,1059 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுத் தொகையை செலுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 பேரின் உயிர் பறிக்கப்பட்ட மூதூர் சம்பவம் இடம்பெற்று 20 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் மீனாட்சி கங்குலி மற்றும் அதன் சட்ட மற்றும் கொள்கை பிரிவு பணிப்பாளர் ஜேம்ஸ் ரோஸ் ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: திருகோணமலை மூதூர் பகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பிரான்சை சேர்ந்த ஆக்ஷன் எகைன்ஸ்ட் கங்கர் என்ற சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனத்தின் 17 பணியாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள போதிலும் இதுவரை குற்றவாளிகள் எவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவோ தண்டிக்கப்படவோ இல்லை என்பது மனித உரிமை அமைப்புகளினாலும் ஊடகவியலாளர்களினாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. இலங்கை அரசாங்க படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே மூதூர் பகுதியில் தீவிர மோதல் இடம்பெற்ற காலத்தில் சுனாமி நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வந்த இந்த பணியாளர்கள் தமது அலுவலக வளாகத்துக்குள் முடங்கினர். ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் 13 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 17 பணியாளர்கள் தலை மற்றும் கழுத்து பகுதிகளுக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உடலங்களாக கண்டெடுக்கப்பட்டனர். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்திற்கு புலிகளை காரணம் என அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பின் விரிவான புலனாய்வு அறிக்கைகள் இந்த சம்பவத்தில் காவல்துறை மற்றும் கடற்படை பிரிவினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனை மூடி மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீண்டகால காத்திருப்புக்கு முடிவு கட்டும் வகையிலும் போர்க்கால மனித உரிமை மீறல் வழக்குகளை விசாரணை செய்யவும் சுயாதீன அரச வழக்கறிஞரை கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாண்டர்ட் அண்ட் பூவர்ஸ் சர்வதேச தர நிர்ணய நிறுவனம் வெளியிட்ட புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்திலே பேணி வெற்றி கொண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளி தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழல் போன்ற வெளிப்புற சவால்களுக்கு மத்தியிலும் சரியான பொருளாதார பாதையில் பயணித்ததால் இந்த நிலை சாத்தியமாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அளவிடும் பரிமாற்றம் மற்றும் மாற்றத்தக்க தன்மை மதிப்பீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் மிக ஆபத்தான சிசிசி மட்டத்தில் இருந்த இலங்கை 2025ஆம் ஆண்டில்
C+ ஆக உயர்ந்து 2026ஆம் ஆண்டு தற்போது B- நிலைக்கு முன்னேறியுள்ளது. இறக்குமதிகளை கட்டுப்படுத்தாமலும் பொருளாதாரத்தை சுருக்காமலும் மத்திய வங்கியின் மூலோபாய தலையீடுகள் மூலமே வெளிநாட்டு கையிருப்பு உயர்த்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் கடன் வெளிப்படைத்தன்மையில் இலங்கை சர்வதேச அளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 5.1% பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாகவும் ஜூலை மாதத்துக்குள் ஆண்டின் எதிர்பார்க்கப்பட்ட வருமான இலக்கில் 63.5% அரசாங்கம் எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை அதிகரிப்பது தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்த நடவடிக்கை அல்ல. நாட்டின் லட்சக்கணக்கான மக்களின் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தி நீதியை நிலைநாட்டுவதற்காகவே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அதேவேளை நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராகவும் நீதிபதிகளுக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் எதிர்க்கட்சியினரே நீதித்துறைக்கு உண்மையான அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். இந்திய வெளிவிவகார உயர்மட்ட பிரதிநிதியொருவர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் வாரம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். இவ்விஜயத்தின் போது அவர் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள், எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளும் தமது சுயாதீனத்துவத்தை கொள்கைகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் பேணிக்கொண்டு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் விடயங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான முறையில் இணைந்து செயற்படுவதற்கு உடன்பட்டிருந்தன. இந்த நிலையில் மேற்படி 6 கட்சிகளின் பிரதிநிதிகளும் நாட்டுக்கு வருகை தரவுள்ள இந்திய உயர்மட்ட பிரதிநிதியை கூட்டாக சந்தித்து கலந்துரையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் உள்ள சகல நீதிமன்றங்களினதும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானம் தூரநோக்கு சிந்தனையற்றது எனவும் அதனை முற்றாக எதிர்ப்பது எனவும் நாடளாவிய ரீதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட சட்டத்திறனிகள் பங்கேற்புடன் நேற்று நடைபெற்ற இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி இவ்விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தம்முடன் கலந்துரையாட வேண்டும் என்றும் அதன் பின்னரும் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்பினால் சர்வசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கலாக நாட்டின் சகல நீதிமன்றங்களின் நீதிபதிகளினதும் ஓய்வு பெறும் வயதெல்லை உயர்த்துவதற்கான யோசனை கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள விவகாரம் கடும் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பின்னணியில் இது பற்றி ஆராயும் நோக்கில் விசேட சந்தர்ப்பங்களின் போது மாத்திரம் கூடும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை நேற்று கூடியுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் பின்னர் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த ராஜீவ் அமரசூரிய குறித்த திருத்தச் சட்டம் இந்த சமயத்தில் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற சங்கத்தின் நிலைப்பாட்டை அமைச்சரிடம் விளக்கியதாக தெரிவித்துள்ளார். நேற்று சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டத்தில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கையை நீதி அமைச்சரிடம் கையளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிக்கையானது முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான சங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்குவதுடன் 2023ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வின் பரிந்துரைகளையும் சுட்டிக்காட்டுகிறது. அதுடன் ஜனாதிபதியை சந்தித்து இது குறித்து கலந்துரையாட அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் சேர்ப்பிப்பதாக நீதி அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.